அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பென்ஸ் vlog. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம். நோன்பு வரப்போகுது, அதுக்காண்டி கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டா ஈஸியா இருக்கும் அந்த நோன்பு டயத்துல. ஃபர்ஸ்ட் நோன்புல தேவையான ஒரு விஷயமே ரெகுலரா சின்ன பிள்ளைங்கலாம் இருக்காங்கனாலே தோசை மாவு தான் ரொம்ப முக்கியம். ஐஹானுக்காண்டியே அதை அரைச்சி வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் தோசை மாவு தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். உளுந்து கொஞ்சம் வெள்ளை உளுந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு, அதனால நிறையவே கருப்பு உளுந்து தான் இருந்துச்சு. சரி, அந்த கருப்பு உளுந்து எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி முக்கால்வாசி தோலெல்லாம் போக வச்சுட்டேன். கொஞ்சம் அப்படியே இருந்தா பரவாயில்ல, நல்லதுதான் அப்படிங்கிறதுக்காண்டி பாதிக்கு பாதி அப்படியே விட்டுட்டு மாவு அரைச்சு வச்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட். நோம்பு திறக்கும் போது எல்லார் வீட்லயும் ஜூஸ்ல கண்டிப்பா பாதாம் பிசினும் சப்ஜாவும் இருக்கும். சப்ஜா அதை கூட டக்குன்னு ஊறி வந்துடும். பாதாம் பிசின் வரத்துக்கு ஒரு 6 ஆச்சும் தேவைப்படும். நம்ம கொஞ்சம் நிறையாவே போட்டு ஊற போட்டு வச்சிருந்தோம்னாவே 1 வீக் அளவுக்கு மாதிரி போட்டு வச்சிருந்தாலும் அது வீணாகாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும் போது. இது ஒரு நைட் மாதிரி போட்டுட்டோம்னா நெக்ஸ்ட் மார்னிங் இருக்கும் அப்படியே ரெடியா. சப்ஜாவும் பாதாம் பிசினும் அவ்வளோ நல்லது, நல்லாவே உடம்பு குளிர்ச்சியா வச்சுக்கும். நோன்பு வச்சு ஹீட்டா இருக்க உடம்புக்கு இந்த மாதிரி குளிர்ச்சியான பொருளை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம ஜூஸ்ல மெயினா ஆட் பண்றது ஐஸ் கியூப்ஸும் ஒண்ணு. அதுவும் நம்ம ரெகுலரா ரீஃபில் பண்ணிட்டே இருக்கணும் அந்த வாட்டரை. என்னோட ஐஸ் கியூப் ட்ரேஸ் இப்படிதான் மேல இருக்க லிட்டை ஓப்பன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஒரு கேப்ல தான் ஊத்துற மாதிரி இருக்கும். அப்புறம் லைட்டா ஷேக் பண்ணோம்னா ஈவனா ஃபில் ஆயிடும் அதுவே. நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலா டேட்ஸ் பாக்ஸ் ஓபன் பண்ணி அப்படியே எடுத்து நோம்பு திறக்கும் போது எடுத்து அப்படியே சாப்பிடுவோம். அந்த மாதிரி இல்லாம லைட்டா வாட்டர்ல அதை வாஷ் பண்ணிட்டு மேல அப்புறம் அந்த சீடெல்லாம் எடுத்துட்டு உள்ள நல்லா இருக்கா, எந்த வண்டு புழு எதுவும் இல்லாம இருக்கான்னு எப்பவுமே டேட் சாப்பிட்றோம்னா இது ஒரு ரெகுலர் ஹேபிட்டா தான் ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த நேரத்துல பூச்சி வைக்குதுங்கிறது தெரியாதுல்ல, நம்மளும் அது தெரியாம சாப்பிட்ருவோம், பிள்ளைங்களுக்கும் அது மாதிரி கொடுத்துருவோம். அதனால எப்பவுமே இந்த மாதிரி பார்த்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இந்த மாதிரி தண்ணியில அலசி சாப்பிட்றதுனால பல்லு கூசுறதும் இருக்காது. எனக்குலாம் டேட் சாப்பிட்டாலே பல்லு கூசும். இந்த மாதிரி லைட்டா வாட்டர்ல வாஷ் பண்ணிட்டு சாப்பிடும் போது பல் கூச்சமும் இருக்காது. அப்புறம் நம்ம இஃப்தார் டயத்துல இந்த மாதிரி பண்ணி வைக்கும் போது உள்ள ஒரு பாதாமும் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா அது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு விஷயம் தான். அடுத்தல நோம்புல பாதாம் பிசின் சப்ஜா மாதிரி இந்த குளிர்ச்சியான தரக்கூடிய விஷயத்துல இந்த கடல் பாசியும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. ரொம்ப ஹீட் கண்ட்ரோல் பண்ணுங்கிறதுக்காண்டி எல்லார் வீட்லயும் கடல் பாசி பண்ணுவோம். அது டெய்லி இந்த மாதிரி பண்ணும் போது ரொம்ப நேரம் எடுக்கும்ல. இதை ஃபுல்லா கட் பண்ணி அப்படியே தண்ணியில போட்டு கொதிக்க விடும் போது அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஆச்சும் ஆகும் அது ஃபுல்லா மெல்ட் ஆகிறதுக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சு இது மாதிரி மிக்சியில அரைச்சி வச்சுக்கிட்டோம்னா பவுடரானதை போட்டு பண்ணும்போது 5 மினிட்ஸ் கூட ஆகாது, 3 to 5 மினிட்ஸ்க்குள்ளேயே கடகடன்னு ஹீட் ஆயிடும். இதனால நமக்கு கேஸும் சேவ் ஆகுது, நம்ம டைமும் சேவ் ஆகும். இது பவுடர் ஆகுறது ரொம்ப ஈஸியாவே கடகடன்னு பவுடர் ஆயிடும். ரொம்ப டைமிங்லாம் கூட எடுக்காது. அப்படியே பார்க்கவே ரொம்ப கண்ணாடி தூள் மாதிரி இருக்கும் அழகா. இதுக்கு நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க, அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இது டைம் சேவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஈஸியாவும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். இது ஒரு சூப்பர் டிப்ஸ், எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. கஸ்டர்ட் பவுடர் எப்படி வீட்லயே ஈஸியா பண்ணலாங்கிறது இப்போ சொல்றேன். 1/2 கப்ல நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சுகரை பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டாலே ஈஸி ரொம்ப. நம்ம லெமன் ஜூஸ், ரோஸ் மில்க் இதெல்லாம் அடிக்கடி உங்க வீட்டுல போடுவீங்கன்னா இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டா ஈஸியா அது கரைஞ்சிரும் நமக்கு. இப்போ அதே அளவுக்கு பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு கார்ன்ஃபிளவர் மாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க 1/2 கப் ஃபுல்லா எடுக்கிறீங்கன்னா அந்த 1/2 கப் அளவுக்கு எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. கலருக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க கஸ்டர்ட் பண்ணும்போது உங்களுக்கு இனிப்பு மட்டும் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் இனிப்பு வேணா நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 2-3 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கலாம். இந்த மிக்ஸி ஓபன் பண்ணும்போதே செம ஸ்மெல்லா இருந்துச்சு. நல்லா சூப்பரா பர்ஃபெக்டா வந்துருந்துச்சு கஸ்டர்ட் பவுடர். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க, நல்லா கட்டியாகாம இருக்கும். நைட் நான் ரெகுலரா ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியே பால்லாம் ஹீட் பண்ணி வச்சுட்டு தான் தூங்க போவேன். அப்படி ஹீட் பண்ணும்போது வார்ம்லயே எடுத்து தயிர் குறை ஊத்திடுவேன் எப்பவுமே.
நோன்பு டயத்துலயும் வந்துட்டு இந்த மாதிரி டெய்லி உரம் ஊற்றி வைக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா நம்ம எண்ணெயும் நிறைய எடுப்போமா, அதுக்கும் நிறைய தயிர் தேவைப்படும். அது மாதிரி நம்ம நோன்பு வைக்கும் போது தயிர் போட்டு சாப்பிட்றதும் ரொம்ப முக்கியம் சக டைம் அப்போ. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண கஸ்டர்ட் பவுடர் வச்சு எப்படி கஸ்டர்ட் சர்பத் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்பவே சூப்பரான ரெசிபி, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். 2 கிளாஸ் ஃபுல்லா வந்துட்டு தண்ணி ஊத்திக்கலாம் ஒரு பாத்திரத்துல. நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல இந்த அகர் அதை வந்துட்டு அதை 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்துட்டு இந்த அகர் ஃபுல்லாவே கரைஞ்சிரும். இப்போ இந்த கடல் பாசி ஃபுல்லா மெல்ட் ஆன அப்புறம் வந்துட்டு 3 ட்ரேல வந்துட்டு இதை ஊத்திக்கலாம். வடித்தட்டுல பார்த்தாலே தெரியும் அந்த கடற்பாசி ஃபுல்லாவே நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த 3 ட்ரேலையும் வந்துட்டு ஒவ்வொரு ஃபுட் கலர் வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எசன்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரேல வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்த ட்ரேல வந்துட்டு நான் பிஸ்தா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ட்ரேல வந்துட்டு மேங்கோ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். மேங்கோ எசன்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குமோங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இப்போ 1 hour அப்படியே ரெஸ்ட்ல விட்டுருங்க, நல்லா செட் ஆயிடும் கடல் பாசி. இப்போ ஒரு பாத்திரத்துல வந்து ஒரு 1.25 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். இப்போ கஸ்டர்ட் பவுடர் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். நீங்க காய்ச்சி ஆற வச்சு இந்த பால் வந்துட்டு இருந்துச்சுன்னா அது லைட்டா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க, எந்த ஒரு கட்டியும் இல்லாம. பால் எதுவும் இல்லை, ஆறின பால் இல்லாட்டினா கூட தண்ணி ஊற்றி கூட லைட்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டா அது லிக்விட் ஆகுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிட்டா போதும். இப்போ அதை வந்துட்டு நல்லா காய்ச்சின பால்ல வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சுகர் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கஸ்டர்ட் வந்துட்டு கொஞ்சம் திக்கான அளவுக்கு வந்த அப்புறம் வந்துட்டு அது அப்படியே கூல் ஆகட்டும். ஃப்ரிட்ஜில் வேணாலும் எடுத்து வச்சு நல்லா கூல் பண்ணிக்கோங்க. சரி, இந்த ஜெல்லிலாம் நல்லா செட் ஆன அப்புறம் இந்த விஸ்கை வச்சு லைட்டா இழுத்து பார்ப்போம், நல்லா வருதான்னு பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டா அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஆனா அது சொதப்பிடுச்சு. அதுக்கப்புறம் வழக்கம் போல நைஃபை வச்சு நல்லா ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன். அப்படியே இந்த மாதிரி கலர் கடற்பாசிலாம் வந்துட்டு பண்ணி சாப்பிட பிடிக்கும். பிள்ளைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்கன்னா வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல கூட அப்படியே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே பாக்ஸ்ல ஸ்டோர் பண்ணிடாம அந்தந்த கலரை ஒவ்வொரு பாக்ஸுக்கு ஒவ்வொரு கலர் வச்சுக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா அடிக்கடி இந்த மாதிரி சர்பத்லாம் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அந்த கஸ்டர்ட் பாலை வந்து கொஞ்சமா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டா லைட்டா சில்லுன்னு ஆயிருக்கு. அதை வந்து ஒரு பவுல்ல ஊற்றிக்கலாம் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் ஒரு கரண்டி ஃபுல்லா வந்துட்டு சப்ஜா ஊற வச்சிருந்தோம்ல அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கரண்டி ஃபுல்லா பாதாம் பிசின்னு நைட்டு ஃபுல்லா நல்லா ஊறிடுச்சு சூப்பரா. அது வந்துட்டு ஒரு அரை கரண்டி மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கலர் கடற்பாசி எல்லாம் வந்துட்டு தேவையான அளவு அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நோம்பு திறந்துட்டு இதை குடிக்கும்போது அவ்வளோ ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். மஸ்ட் ட்ரை ரெசிபி இது, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இஃப்தார் ஸ்நாக்ஸ் கண்டிப்பா கட்லெட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் கிறிஸ்பியா பண்ணுவோம். அதுக்கு எப்படி இருந்தாலுமே பிரெட் க்ரம்ஸ் தேவைப்படும். அதுக்கு ஒரு பேக்கெட் ரஸ்க்கு வாங்கி இந்த மாதிரி மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்து வச்சுட்டா ஈஸியா பிரெட் க்ரம்ஸ் கிடைச்சிடும் நமக்கு.
அடுத்து ரொம்பவே சூப்பரான டிப்ஸ் தான் வந்துட்டு இது. புளி வந்துட்டு சும்மா ஒரு பவுல்ல தண்ணியை வச்சு 2 அலசிட்டு அப்படியே ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதுதான். வெளியில வச்சாதான் சளிப்பு அடிச்சு போயிடும், ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா சளிப்புலாம் அடிக்காது. இதே நீங்க ஆன் பண்ணும் போது சும்மா ஒரு 2 நிமிஷம் வந்துட்டு தண்ணியில போட்டு அதை கரைச்சி ஊற்றிக்கிட்டாலே போதும். இதுக்காண்டி வந்து புளி பேஸ்ட்லாம் பண்ணிட்டு இல்லாம இந்த மாதிரி ஈஸியான டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே இதுவும் ரொம்பவே டைம் சேவிங்கா இருக்கும் நமக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு அடிக்கடி எல்லார் வீட்லயும் நோம்பு டயத்துல வந்து பஜ்ஜி தான் போடுவோம். அதுக்கு பஜ்ஜி மாவையும் வந்து ப்ரீ மிக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஈஸியா டக்குன்னு பஜ்ஜி போட்டு எடுத்துடலாம். 1 கப் ஃபுல்லா கடல மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். லைட்டா மஞ்சத்தூள் போட்ட அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்ட அப்புறம் வந்துட்டு ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பாக்ஸ்ல வந்துட்டு ஏர்டைட் கண்டெய்னரா பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க. சும்மா ஒரு ரிமைண்டருக்காண்டி தான் காமிக்கிறேன். நான் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் போல தான் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்க போறேன். சும்மா உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதெல்லாம் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அந்த டயத்துல ரெண்டு பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமா ஆயிடும். இதையும் வந்துட்டு எப்பவுமே அரைச்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்காய் வந்துட்டு இந்த மாதிரி கீரி ஃப்ரீசர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம்னா இதுவுமே ரொம்ப ஈஸியா இருக்கும். பஜ்ஜி பண்றோம் இல்ல ஆனத்துக்கு தேங்காய் தேவை இந்த மாதிரிலாம் இருந்தாலுமே சட்னி பண்றதுக்கு தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் ஈஸியா இருக்கும். அந்த நேரத்துக்கு இருந்து திருவிக்கிட்டு இல்லாம கீறிக்கிட்டு இல்லாம இந்த மாதிரி ஃப்ரோசனா பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு திரும்பியும் அதே மாதிரி ஃப்ரீசர்லயே ஸ்டோர் பண்ணிக்கணும். இது 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் வரைக்குமே அப்படியே இருக்கும். நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணுவேன். இப்போ ஆல்ரெடி காமிச்ச பாக்ஸே வந்துட்டு 1 வீக் முன்னாடி நான் ஸ்டோர் பண்ணது. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாவே தான் இருந்துட்டு இருக்கு. திரும்பியும் இதை கீறி முடிச்சுட்டு இதை கீழே வச்சுட்டு அந்த பழத்தை வந்துட்டு மேலே போட்டுப்பேன். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா நோம்பு டைம் அப்போ நமக்கு நிறையவே டைம் சேவிங்கா இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.